வணக்கம். இன்னைக்கு ராசி பலன் பத்தி நாம பாக்குறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். எப்படின்னா, இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு பர்த் டைமு, பர்த் பிளேஸு, பர்த் டேட் சரியா இருக்காது. தப்பா இருக்கும். அந்த டைம்ல நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் தப்பாயிடலாம். அதுக்காக இந்த கை ரேகையும் ஜாதகம் ரெண்டுமே நாம கம்பைன் பண்ணி பார்க்கணும். ஸோ இது எப்படி பார்க்கறது? ஜாதகம் மாதிரியே நம்ம கையிலே கூட ராசிகள் இருக்கு, கிரகங்கள் இருக்கு, இந்த லைன்ஸ் இருக்கு. இப்போ இந்த கைரேகையை பார்த்து ஜாதகம் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ரெண்டு விஷயம் ரெண்டு இடத்துலயும் கூட ஒரே மாதிரி ப்ரெடிக்ஷன் சொல்லணும். இப்போ திருமணம்னா இங்க ஜாதகத்திலேயே தசா பீரியட்ல நவாம்ச குண்டல இது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கைரேகையிலும் கூட அந்த சுக்கிர ரேகை, அந்த திருமண சம்பந்தப்பட்ட லைன்ஸ் எல்லாமே கரெக்டா அந்த ஏஜுக்கு டச் ஆகணும். ஃபைனலி நம்ம இந்த பிரச்சனை பார்த்து அது எப்போ இந்த திருமணம் நடக்கும் கிளியரா சொல்லலாம். அதனால நீங்க இந்த கைரேகையும் ஜாதகம் ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்க்கறதுக்காக பைரவி ஹாஸ்டல்ல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். இங்க ப்ரெடிக்ஷன் எப்பவுமே ரொம்ப கிளியரா இருக்கும். சிம்ம ராசி ஜூலை 2026 இந்த வாரத்துல இந்த சிம்ம ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ராசியில இருக்கிற கேது, சுக்ரன், சப்தம பாவத்துல இருக்கிற ராகு, சந்திரன், அஷ்டம பாவத்துல சனி. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கேது கிரகம் சப்தம பாவத்தை பார்த்தாலே திருமண வாழ்க்கையில பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை. இன்னி வரைக்கும் அது அந்த மாதிரி பிரச்சனையே வரல சார், நம்ம நல்லா இருந்தோம், இப்போ இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த கேது கிரகம் கொடுக்கும். ஒருவேளை இந்த சுய ஜாதகத்துல கேது 7th ஹவுஸை பார்த்தா, அஷ்டம பாவத்தை பார்த்தா, கேது தசை நடந்துட்டு இருந்தா திருமண வாழ்க்கையில பிரச்சனை கண்டிப்பா வரும். அது யாராலையும் தடுக்க முடியாது. அப்படின்னு என்ன பண்ணணும்? பகவத்கீதையில இதுதான் சொல்லியிருக்கு. எப்படின்னா, அவுட் சைடான ஒரு ஈவெண்ட்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம அதுக்கு கொடுக்கிற ஒரு ரெஸ்பான்ஸ், அந்த ரெஸ்பான்ஸை நம்ம கண்டிப்பா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எதுவும் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு வேல்யூவை, ஒரு பர்செப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது பர்சனலை எடுத்துக்காம அந்த சிச்சுவேஷனே மேலே போயிட்டு பாருங்க. யாரோட தப்பு, யார் தப்பு செஞ்சாங்க, அதுக்கு என்ன பண்ணணும், இப்படி யோசிச்சு சரி பண்ணிக்கோங்க. நீங்க டைரக்டா எமோஷனலானா இந்த பிரச்சனை சரியாகாது. அதுக்கப்புறம் தசம பாவத்தை நம்ம பார்த்தா அங்க இருக்கிற செவ்வாய்னால கண்டிப்பா நீங்க வேலை செய்யற இடத்துல சண்டைகள் கண்டிப்பா நடக்கும். ஆனா ப்ரோக்ரஸ் இருக்கும், சக்சஸ் இருக்கும். வேலையில நீங்க நல்ல நேம் வரும் உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் அதிகமாவே இருக்கு சிம்மராசில பிறந்தவருக்கு. ஏன்னா செவ்வாய் சதுர்த்த பாவத்தை பார்க்கும்போது யூஸ்வலா ப்ராப்பர்ட்டி, லேண்ட், கட்டி இருக்கிற வீடு நீங்க கண்டிப்பா வாங்குவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு ரொம்ப நல்லது. 12th ஹவுஸ்ல இருக்கிற குரு கிரகம் உங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக வெளியே போவாங்க. இல்லைன்னா சில பேர் நாலேஜ் தேடி ரொம்ப வெளியே தூரம் போற சான்ஸ் அதிகமா இருக்கு. இல்ல புது கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த சிம்மராசில பிறந்தவருக்கு. புது பிசினஸ் ஆரம்பிக்கிற சான்சஸ் இருக்கு. கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுக்கு ஃபைனான்சியலா ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் இது புதன் டிரான்சிட் ஆகட்டும். கோச்சாரத்துல புதன் சிம்மத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க புது பிசினஸை ஆரம்பிக்கலாம். ஸோ இவ்வளவு விஷயங்கள் சிம்ம ராசியில பிறந்தவருக்கு.